Hi dear students, today we are going to see the topic fungi in chapter 1 diversity of living world. Today we see about fungi. What is fungi ma? Mushroom is also a fungi. Mushroom எல்லாரும் சாப்பிட்டிருக்கலையா? Mushroom என்னது? அது ஒரு multicellular fungi. ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு ஒரு 5-6 days கழிச்சு நீ பார்த்துருக்கியா ஃபங்கல் க்ரோத். திஸ் இஸ் த ஃபங்கல் க்ரோத் இன் பிரெட். ஸோ இன்றைக்கி ஃபங்கஸ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபங்கஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, இதுதான் இன்றைக்கி நம்ம கிளாஸ். டிஃபன் பாக்ஸ் அம்மா கழுவ போடாமல் எடுத்து வச்சுருந்து பார்த்துருக்கியா? ஒரு 2-3 days கழிச்சு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கியா? த்ரெட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, நல்லா காட்டன் மாதிரி பஃபியாக. அது என்னது? ஃபங்கஸ். ஃபஸ்ட் இந்த ஸ்லைடில் நம்ம ஃபங்கஸோட டெஃபினேஷன் பார்ப்போம். The word fungus is a Latin word, meaning is mushroom. It is ubiquitous. What is the meaning of ubiquitous ma? It is present everywhere. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாதுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம்? யுபிகுட்டஸ். யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ ஃபங்கஸ் என்னது? யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். யூனா என்னம்மா சொல்லியிருக்கேன்? ட்ரூ. கேரியாட்டிக்னா என்னது? நியூக்ளியஸ். ட்ரூ நியூக்ளியஸ் உள்ள ஆர்கானிசம் என்னது? ஃபங்கை. ஏ குளோரோஃபில்லஸ். குளோரோஃபில்னா என்னடா? pigment. Chlorophyll is a pigment that will be trap the solar energy. Sunlight-ஐ ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு பிக்மெண்ட் என்னது? குளோரோஃபில். குளோரோஃபில் இருந்தால் தான் என்னது? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அப்போ தான் ஆர்கானிசம் அதோட ஃபுட்டை அதால் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இங்கே ஏ குளோரோஃபில்லஸ். ஏ இண்டிகேட் ஆப்சன்ஸ். ஏன்னா எதை சொல்லுது? ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். ஸோ இட் கேனாட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அதர் ஆர்கானிசம் ஃபார் தர் ஃபுட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம். ஃபுட்டுக்காக அதர் ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணுச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ஃபங்கஸும் இருக்குது, மல்டி செல்லுலர் ஃபங்கஸும் இருக்குது. ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் என்னன்னு சொல்கிறோம்? மைக்காலஜி. 1 mark கொஷின் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் இஸ் கால்ட் அஸ் மைக்காலஜி. மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜி. ஸோ ஃபங்கஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் டிஸ்கவரிஸ், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பற்றி படிக்கிறதா என்னது? மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜி. 1729 P.A. Michelli conducted spore culture experiment. Inside the labல fungal spores grow பண்ணி பார்த்துருக்காங்க P.A. Michelli in the year 1729. Okay, அடுத்து 1767 Fontana reported that fungi could cause disease in plants. ஃபங்கஸால் பிளான்ஸுக்கு டிசீஸ் வரும்னு சொல்லிட்டு 1767 ஃபண்டனா ப்ரூவ் பண்ணியிருக்கார். 1873 C.H. Blackley proved fungus could cause allergies in human beings. ஸோ ஃபங்கஸ் காஸ் அலர்ஜிஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ்னு C.H. Blackley 1873 ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஹியூமன்ஸ்க்கு டிசீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வார்ம், இச்சஸ்லாம் இருக்கும்லாமா, அதெல்லாம் ஃபங்கஸ் தான் க்ரியேட் பண்ணும். காலுக்கு இடையில சேத்துப்புண், கால் விரலுக்கு இடையில சேத்துப்புண் வருவோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபங்கல் டிசீஸ் தான். தென் 1952 Pontecorvo and Roper reported parasexual cycles. நம்ம இது வரைக்கும் 2 type of cycles தான் பார்த்துருக்கோம். asexual cycle, sexual cycle of reproduction பார்த்துருக்கோம். இதில் 3rd type parasexual cycle of reproduction இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு Pontecorvo and Roper. அடுத்து A.F. Blacksley report heterothallism in fungi. heterothallism, heteroனா 2 different thallus arrangement. அதோட ஃபங்கஸில் 2 different arrangement இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணவர் யாருன்னா 1904 Blacksley அப்படின்றவர். அடுத்து பெனிசிலின் இன்ஜெக்ஷன், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம்லாமா, பெனிசிலியம் இன்ஜெக்ஷன். அது இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபங்கஸ்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பெனிசிலின் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபங்கஸ். பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த பெனிசிலின். இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக். பெனிசிலின் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக். ஃபார் திஸ் டிஸ்கவரி ஹி காட் அ நோபல் ப்ரைஸ் in the year 1945. Alexander Fleming got a Nobel Prize in the year 1945. He shared with his friends Ernst Boris Chain and Sir Howard Walter Florey. Then E.J. Butler
E.J. Butler is the father of Indian mycology. Who is father of Indian mycology? E.J. Butler. நெக்ஸ்ட் இந்த சைடில்மா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் பார்க்க போகிறோம். ஃபங்கல் பிளான் பாடியை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மைசீலியம், அதோட பாடி வந்து என்னென்னு சொல்கிறோம் மைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். மைசீலியம் எதால் ஆயிருக்கு? ஹைஃபேயால் ஆயிருக்கு. ஓகே, ஹைஃபேங்கிறது ஃபைன் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்னது ஹைஃபே. இந்த ஹைஃபே ஆர் இன்டர்வோவன் டு ஃபார்ம் அ மைசீலியம். புரிஞ்சா? ஸோ இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே என்னது மைசீலியம். இது ஃபுல்லாகவே என்னது மைசீலியம்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க ஒரு பார்ட்டுக்கு என்ன பேர், ஒரு பிரான்ச்சுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைஃபே. மெனி ஹைஃபேஸ் ஆர் இன்டர்வோவன் டு ஃபார்ம் த மைசீலியம். ஸோ ஃபங்கஸோட பிளான் பாடி என்னது மைசீலியம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைஃபே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல்வால் எதால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட்டின் அண்ட் செல்லுலோஸ். chitin and cellulose ஆயிருக்கு. fungal cell wall is made up of, important underline பண்ணிக்கோ, fungal cell wall is made up of chitin and cellulose. so chitinal என்ன காம்பனன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா polymer of N-acyl glucosamine இருக்கு. N-acyl glucosamine. so the types of mycelium னு பார்த்தீங்கன்னா 2 types இருக்கு. septate mycelium, சீனோசைட்டிக் மைசீலியம் ஆர் ஏசெப்டேட் மைசீலியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹைஃபேல கிராஸ் வால்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் செப்டேட். இந்த கிராஸ் வாலுக்கு என்ன பேருனா செப்டம் அப்படின்னு பேர். கிராஸ் வால் அந்த இடத்துல இல்லைன்னா அதுக்கு பேர் சீனோசைட்டிக் ஆர் ஏசெப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செப்டேட்டுக்கு ஃபியூசாரியம் எக்ஸாம்பிள், சீனோசைட்டிக்கு ஆல்புகோ. சீனோசைட்டிக் என்ன எக்ஸாம்பிள்? ஆல்புகோ. 2 types ஆஃப் மைசீலியம் இருக்குது, செப்டேட் மைசீலியம், சீனோசைட்டிக் மைசீலியம். செப்டேட்னா presence ஆஃப் கிராஸ் வால். ஹைஃபேல கிராஸ் வால் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் செப்டேட். ஹைஃபேல கிராஸ் வால் இல்லாமல் நியூக்ளியஸ் மட்டும் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சீனோசைட்டிக் மைசீலியம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கடா. மைசீலியமை கட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக அந்த மைசீலியம் வந்து அக்கர் ஆகுது, ஃபங்கஸ் வந்து அக்கர் ஆகுது. ஒன்று அதில் இருக்க அந்த செல்ஸ் எல்லாம் வந்து லூஸ்லி அரேஞ்ச்டாக இருக்குது, அப்படி இல்லைனா காம்பேக்ட்லி இன்டர்வோவண்டாக இருக்குது. அந்த ஹைஃபேஸ் எல்லாம் லூஸ்லி அரேஞ்ச்டாக இருக்கிறது ஒரு டைப்பு, காம்பேக்ட்லி இன்டர்வோவண்டாக இருக்கிறது. இந்த மாதிரிக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா பிளக்டன் கைமா அப்படின்னு சொல்கிறாங்க. மைசீலியம், the mycelium is organized into loosely or compactly interwoven. இன்டர்வோவனாலே இப்படி ஒன்னோட ஒன்று நெட் லைக்காக பின்னி இருக்கிறதுக்கு தான் என்ன பேர்? இன்டர்வோவன் சொல்லுவாங்க. ஓகேவா? மைசீலியத்தை எடுத்து அதை கட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தெரியும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இந்த டிஷ்யூஸ்க்கு என்ன பேருன்னு சொல்லுவோம்? பிளக்டன் கைமா. லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும். அந்த ஹைஃபேஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்ச், அந்த ஹைஃபேஸ் ஆர் காம்பேக்ட்லி அரேஞ்ச். காம்பேக்ட்லினா டைட்லி அரேஞ்சாக இருக்கும். இதை பிளக்டன் கைமா வந்து 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. ப்ரோசன் கைமா, சூடோ பேரன் கைமா. ப்ரோசன் கைமா, சூடோ பேரன் கைமான்னு சொல்கிறாங்க. ப்ரோசன் கைமானா என்னன்னு பாரு. ஹைஃபேஸ் ஆர் அரேஞ்ச் லூஸ்லி பட் பேரலல் டு ஒன் அனதர். ஹைஃபேஸ் வந்து லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும் பட் பேரலல் டு ஒன் அனதராக இருந்ததுன்னா ஃப்ரோசன் கைமா. சூடோ பேரன் கைமானா ஹைஃபே ஆர் காம்பேக்ட்லி அரேஞ்ச் அண்ட் லூஸ் தேர் ஐடென்டிட்டி. அதுக்கு வந்து ஷேப் வந்து இருக்காது, அது ஒரு பேரலாக இல்லாமல் அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும். இந்த பிக்சர் பாருப்பா, ப்ரோசன் கைமாக்குள்ள பிக்சரு. ஸோ அந்த ஹைஃபாஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்ச், இங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குல்லையே, அந்த ஹைஃபாஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்ச்டு, தே ஆர் பேரலல் டு ஈச் அதர். அந்த ஹைஃபாஸ் எப்படி இருக்குது, ஒன்று ஒன்றுக்கும் எல்லாமே வந்து எப்படி இருக்குது, பேரலாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் ஃப்ரோசன் கைமா. ஸோ இது பாருங்கள், சூடோ பேரன் கைமா. ஸோ சூடோ பேரன் கைமா அப்படின்றது இதில் இருக்க ஹைஃபாஸ் எல்லாமே டைட்லி அரேஞ்ச்டாக இருக்குது. ஸோ டைட்லி அரேஞ்ச்டாக இருக்கும்போது இட் லாசஸ் இட்ஸ் ஷேப்பு, அதோட ஸ்ட்ரக்சரை வந்து இது இந்த இடத்துல லாஸ் பண்ணுது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன நேம்னு கேட்டிங்கன்னா சூடோ பேரன் கைமா. ஃபங்கஸோட ரீப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி இதை 2 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஹாலோ கார்பிக், யூ கார்பிக் அப்படின்னு. ஹோலோ அப்படின்னா ஹோல் ஃபங்கஸும் whole thallus. Entire thallus is converted into a reproductive structure. Fungus oda whole thallus reproductive structure convert ஆச்சுனா that is called as holocarpic. Eucarpic na some region of the thallus are involved in the reproductions, other remain vegetative. Some parts mattum reproduction part involved ஆகி reproduction involved ஆச்சுனா that is called as eucarpic. Whole part may reproduction process la involved ஆச்சுனா that is called as holocarpic. ஃபங்கஸோட ரீப்ரொடக்ஷன் எடுத்துட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏசெக்ஷுவல் மெத்தடும் இருக்குடா, செக்ஷுவல் மெத்தடும் இருக்குடா.
செக்ஷுவல் ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் ஃபேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபங்கஸை அனாமார்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் செக்ஷுவல் ஃபேஸ் மட்டும் இருந்ததுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை டிலோமார்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். போத் ரெண்டு ஃபேஸுமே ஏசெக்ஷுவல் ஃபேஸ் செக்ஷுவல் ஃபேஸ் ரெண்டுமே இருந்தால் அது பேர் ஹோலோமார்ஃப்னு சொல்கிறோம். அனாமார்ஃப், டிலோமார்ஃப், ஹோலோமார்ஃப். ஏசெக்ஷுவல் ஃபேஸ் மட்டும் நடந்தால் அனாமார்ஃப், செக்ஷுவல் ஃபேஸ் மட்டும் அதில் நடந்துச்சுன்னா டீலோமார்ஃப். ரீப்ரொடக்ஷனில் ரெண்டுமே ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்ததுன்னா அதுக்கு பேர் ஹோலோமார்ஃப். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபியூஷன் ஆஃப் 2 புரோட்டோபிளாஸ்ட் பிளாஸ்மோகேமின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸை கேரியோகேமின்னு சொல்கிறோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் த்ரூ மியாசிஸ். 3 டைப்ஸ் இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்றது வந்து இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபியூஷன் ஆஃப் 2 புரோட்டோபிளாஸ்ட் உனக்கு தெரியும். வித்தவுட் த செல் வால் த ரிமைனிங் பார்ட்ஸ், அதாவது சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ 2 செல்ஸோட புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஸ் ஆகிறது பிளாஸ்மோகேமி. இனிமேல் இந்த டேர்ம் தான் படிப்போம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிளாஸ்மோகேமினா என்னது, ஃபியூஷன் ஆஃப் 2 புரோட்டோபிளாஸ்ட். கேரியோகேமினா என்னது, ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ். கேரியோனாலே உனக்கு நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கேமிங்கிறது இந்த இடத்துல ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட் ஸ்போர் த்ரூ மியாசிஸ் செல் டிவிஷன் மூலமாக ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இது 3 ஸ்டெப்ஸ் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. இதோட ஃபங்கஸோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து எண்ட் ஆகிடுச்சுமா. நெக்ஸ்ட் வீடியோவில் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம்.